சிப்கா என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான், அதாவது ரிலீஜியன், மார்க்கம், மதம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த இஸ்லாத்தை விட ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்தை நீங்கள் எங்கே பார்க்க முடியும் அப்படின்றத அல்லாஹ் கேட்டுட்டு சொல்கிறான். இந்த கிறிஸ்துவர்களில் பார்த்திங்க அப்படின்னாக்கா, சுத்தம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கனாக்கா பேப்டிசம் என்று சொல்வார்கள். நீராட்டுதல், ஞானம் பெறுதல். சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைய பார்த்திங்கனாக்கா நீரில் மூழ்கி எடுப்பார்கள். இதை அவர்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, யூதர்களிடந்தே இந்த பழக்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டாங்க. இது ஒரு சடங்காக அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதே மாதிரி இஸ்லாத்தில் பார்த்திங்கனாக்கா, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் குளிப்பு அவருக்கு கடமை. குளிப்பு முடிச்ச அப்புறம் பார்த்திங்கனாக்கா, அவர் அதாவது கை, கால், மூக்கு தண்ணி விட்டு பார்த்திங்கனாக்கா தலை தொடச்சி இந்த மாதிரி 3 வாட்டி செஞ்சு அவங்க அந்த சுத்தத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இது சடங்கு. இங்கே நம்பிக்கை ரொம்ப முக்கியம். என்னை ஏற்காத ஒரு நம்பிக்கையை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் குளியல் எடுப்பது என்பது ஏற்க முடியாது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் குளியல் எடுத்து என்ன பிரயோஜனம்? ஆனால் உங்களுடைய நம்பிக்கை என்பது எனக்கு இணை வைக்கக்கூடிய, நான் யாரை நபிமார்களை அனுப்பினானோ அவர்களை நீங்கள் இறைவனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு இணை வைத்து விட்டீர்கள். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய குளியல் என்பது வெறும் சடங்காக மட்டும்தான் இருக்குமே தவிர அது உண்மையான நேர்வழியை பெற்ற மார்க்கமாக இருக்காது அப்படின்றத அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அதனால் முழுக்க ஏக இறைவனை பின்பற்றி அவனை மட்டும் சிரம் பணிந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான்.